அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கொள்கை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தினுடைய அனைத்துமே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதில் இன்னொரு நன்மையை பாருங்கள். உலகத்தில் யாருக்கும் எந்த மதத்தவருக்கும் கிடைக்காத ஒரு நன்மை முஸ்லீம்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன நன்மை? மனிதன் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த ஒரு பாவமும் செய்யலை, ஒரு தவறும் செய்யலை அப்படின்னு ஒருவரை நமக்கு பார்க்க முடியாது. இஸ்லாமும் அப்படி சொல்லவில்லை. நடைமுறையில் நீங்கள் அப்படி எந்த தப்பும் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பாவங்களையும் தப்புகளையும் செய்யக்கூடிய மனிதன் அதை எப்படி எதிர்கொள்கிறான்? பாவம் செய்கிறவன் பாவம்னு விளங்குறான்ல, விளங்கும் பொழுது அதுக்கு அவன் என்ன செய்யணும்? இந்த என்ன செய்யணுங்கிறதுல சரியான நிலையை ஒருத்தன் எடுக்கலைன்னு சொன்னால் அதனால் மனித குலத்துக்கு கேடு ஏற்படுகிறது. என்ன செய்யணும் என்று பாவம் செஞ்சவன் அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் என்பதில் சரியான நிலைப்பாடை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உலகத்தில் என்ன பார்க்குறோம்? ஒரு மனிதன் சாராய கடை கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை பண்ணுறான். அவனுக்கு தெரிகிறது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்பு, இது மக்களுக்கு கேடு செய்யக்கூடியது என்று தெரிகிறது. தெரிஞ்சு என்ன செய்கிறான்னா இந்த தவறான முறையில் இந்த பொருளை திரட்டி கொண்டு இதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும்? நான் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யத்தான் செய்வேன், நான் கடவுளுக்குன்னு ஒரு பங்கை கொண்டே உண்டியலில் போட்டுருவேன். இவனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இவன் மக்களை நாசமாகக்கூடியதை செய்வானாம். செய்து கொண்டு நான் அதுக்கு பரிகாரம் என்ன? தப்பு தான்ப்பா, சாராயம் காய்ச்சி விற்கிறது தப்பு தான், அதனால சில பேர் செத்து கூட போயிடுவான் தான், அதுக்கு தான் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன்ல என்று சொல்லுகிற விதமாக அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவர்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் கடவுளுக்கு அதிகமாக காணிக்கை செலுத்துகிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கலப்படம் பண்ணுறான், கலப்படத்தின் மூலமாக அதிகமாக சம்பாதிக்கிறான். இந்த கலப்படத்தில் 4 பேர் செத்து கூட போயிடுவான். உடனே இவனுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும், ஆஹா நம்ம செஞ்ச இந்த பாவத்தினால 4 பேர் செத்து போயிட்டானுங்கள, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த செயலை விடணும்ல, விடமாட்டான். நாளைக்கு கலப்படம் தான் பண்ணுவான், நாளை கழிச்சு அதைத்தான் பண்ணுவான். அப்பப்போ பண்ணுற கலப்படத்துக்காக வேண்டி அதுக்கு ஒரு பங்கை கொண்டு யாருக்கு கொடுத்துருவான்? கடவுளுக்கு உண்டியலில் போட்டுருவான். உண்டியலில் போட்டவன உண்டியல் போடுவான், அல்லது ஒரு கடவுளுக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி கொடுப்பான், அல்லது டீப் லைட்டு போடுறது ஏன் செலவு, ஃபேனு ஏன் செலவு, வெள்ளை அடிக்கிறது ஏன் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷேர் அதில் பண்ணிக்கிடுவான். பண்ணினா என்ன நினைக்கிறான்? இது அதை அடிச்சிடும், இது அடிச்சிடும், நம்ம செஞ்ச இந்த பாவத்தை அதை அடிச்சிடும். லஞ்சம் வாங்குறான், அதே மாதிரி மோசடி பண்ணுறான், ஏமாத்துறான். இவனெல்லாம் கூட என்ன பண்ணுறான்? லஞ்சம் வாங்கிட்டு போய் பல கோடி லஞ்சம் வாங்கிட்டானா அதில் ஒரு பங்கை கொண்டு கடவுளில் போட்டுரு. இப்போ என்னவாயிடுச்சு? லஞ்சம் வாங்கினது தப்பு இல்லைன்னு ஆகிவிட்டது, லஞ்சம் வாங்கினது மனசனை உறுத்தலைன்னு ஆகிவிடுகிறது. அப்போ இந்த தவறான பாவமான காரியங்களை மனிதர்கள் செய்யும் பொழுது அவர்கள் அதுக்கு எப்படி பரிகாரம் காணுகிறார்கள்? அந்த பாவத்தில் இவர்கள் நீடிக்கிறார்கள், நீடித்து கொண்டு கடவுளுக்குன்னு சில ஒரு பங்கை அதில் கொடுத்து விடுகிறார்கள். திருடுறான், திருடம் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் ஒரு பங்கை கொண்டு இங்கே போட்டுறான். திருடிக்கிட்டு அதில் ஒரு பங்கை கொண்டு என்ன செய்கிறான்? கடவுளுக்குன்னு கொடுத்துட்றேன், மதத்துக்குன்னு கொடுத்துட்றேன், நல்ல பணிக்கு கொடுத்துட்றேன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் பார்க்குறோம். இன்னும் சில பேர் இருக்கிறான், செய்கிற அநியாயத்தெல்லாம் செஞ்சு கொண்டு அவனுக்கு இது அக்கிரமம், நம்ம செய்கிறது அநியாயம், இது அடுத்த கொஞ்சத்தை நம்ம அபகரிச்சிருக்கிறோம், இது நம்முடைய சொத்து இல்லை, இன்னொருத்தனுடைய சொத்தை கட்டாயப்படுத்தி எழுதி சொந்தமாக்கிக்கிடுவான். பல கோடி ரூபா சொத்தாச்சா, இது சொந்தமானவன்னு என்ன செய்வார் அவர்? ஆமாம் நம்ம சொந்தமாக்கிக்கிட்டோமே, கடவுளுக்குரிய பங்கை கொடுக்கணுமே என்று கடவுளுக்கு ஒரு பங்கை கொண்டு போட்டுறான். அப்போ இப்போ இதுக்கு என்ன இதில் பொருள் வருது? கடவுளுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த இது தப்பு கிடையாது, கடவுளுக்கு பங்கு வரலைங்கிறது தான் இதில் பஞ்சாயத்தை தவிர இது தவறு என்பது பஞ்சாயத்து கிடையாது. நம்ம கடவுளுக்குன்னு உள்ள பங்கை கொடுத்துடணும்ல, கொடுத்துட்டோம் என்ன வேணாலும் செய்யலாம்ல என்கிற மாதிரி இந்த மாதிரி தப்பான முறையில் பொருளீட்டக்கூடியவர்கள் எல்லாம், தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் எல்லாம், தவறான முறையில் பதவியை பெற்றவர்கள் எல்லாம் இதுக்கு பராயச்சித்தமாக என்ன செய்கிறார்கள்? அதுக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. பொருளாதார ரீதியாக உள்ள குற்றத்தை நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி திருடுறான்னு வைங்களேன்,
திருடுறவங்க கூட இப்போ நம்ம பார்க்குறோம். சினிமாக்களில் கதைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹீரோவாக கதாநாயகனாக காட்டக்கூடியவங்க எப்படி காட்டுவான் தெரியுமா? அவர் வந்து தப்பான முறையில் சம்பாதிப்பாராம், திருடிட்டு ஏழைகளுக்கு தர்மம் செய்வாராம். எப்படி கதை? ஓ திருடுவாகலாம், திருடி அடுத்தவங்க சொத்தெல்லாம் பறிப்பாங்களாம், பறிச்சுட்டு என்ன செய்வாங்களாம், வந்து ஏழைகளுக்கு தான தர்மம் செஞ்சிருவாங்களாம். உடனே ஹீரோ பார்த்தீங்களா திருடி. அந்த காலத்தில் பழைய காலத்து படங்கள்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இதே கான்செப்ட் தான் படங்கள், சினிமா படங்கள் பூரா. என்னது? அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது, அது நல்ல காரியத்துக்கு செலவழிச்சேன்னு சொல்லுவது. திருடி என்ன செய்யறது? கஞ்சி ஊத்துறது. திருடி ஏழைக்கு கஞ்சி ஊத்துறேன், ஏழைக்கு உணவளிக்கிறேன், ஏழைகளுக்கு அதை கொடுக்க போகிறேன், ஏழைகளுக்கு இலவச பாட்ட புஸ்தகம் கொடுக்க போகிறேன். எதில் கொடுக்க போகிறேன்? திருடிட்டு வந்து, கொள்ளையடிச்சிட்டு வந்து, கலப்படம் பண்ணிட்டு வந்து, மக்களுக்கு கேடு செய்கிற எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாதித்து கொண்டு அந்த பணத்துக்கு வந்து குற்றவாளி இல்லாமல் ஆக வேண்டுமானால், நல்லவனாக நம்ம ஆக வேண்டுமானால் அப்போ என்ன செய்யணும்? அதில் ஒரு சேரு பங்கு கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும், அல்லது ஏழைபாளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏதாவது நல்லற பணிகளுக்கு ஒரு கோலத்தை வெட்டி போடுவோம். எது? ஊரை கொள்ளையடிச்சிட்டு வந்து ஒரு கிணத்தை தோண்டி போட்டார்னு சொன்னால் இது வந்து அதை அடிச்சிரும். கதை வழங்குது அவங்களுக்கு. இவர் கொள்ளையடிப்பாராம், அதுலேருந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருவாராம், ஒரு 5% காசை செலவழிச்சு. அப்போ இந்த 95% இவருக்கு ஓகே, இவருக்கு அனுமதிக்கப்பட்டது 1000. அப்போ பாதிக்கப்பட்டான பறி கொடுத்தான அவனை பற்றிலாம் கவலை இல்லை. இதை பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி இது ஒரு நல்ல காரியங்கள் மாதிரி இவங்க காட்டுறாங்க. தர்மகர்த்தாக்கள் சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி வல்லன் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனைத்துமே தப்பானதாகத்தான் இருக்கும். அப்போ தப்பான முறையில் பொருளிட்டு விட்டு அதுக்கு கடவுளுக்கு பங்கு கொடுக்கணும் என்று நினைப்பது வந்து அது நல்லதா? அவனுக்கு நல்லதா? மனித குலத்துக்கு நல்லதா? கடவுளுக்கு ஒரு சேரை கொடுத்து பங்கை கொடுத்து உங்களுடைய பாவத்தில் கடவுளை என்னவாக்கி கொள்வது? பங்காளியாக ஆக்கி கொள்வது. அப்போ இந்த மாதிரி இறைவனை கடவுளையும் பார்த்து கொண்டு இந்த மாதிரி செய்கிற ஒரு பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இது செய்கிறத பார்க்குறோம். இது பணத்துக்கு இப்படி. வேறு வேறு தப்பு செய்கிறான்னு வைங்க, கொலையே செஞ்சு போடுறான், ஒருத்தன் கையை வெட்டி போடுறான், ஒரு காலை வெட்டி போடுறான், அநியாயமாக ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஒரு கற்பழிப்பை நடத்தி போடுறான். உடனே என்னவாகும்? உங்களுக்கு ஆன்மீகம் அப்படி முத்தி போய் நம்ம ஒருத்தனை கையை வெட்டிட்டோமே, அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் உண்டியில் போட்டு வாப்பா. உண்டியலில் 1 லட்ச ரூபா போட்டால் இவர் கையை வெட்டினது ஓகே. அப்போ இந்த கையை வெட்டினது கடவுள் லைசன்ஸ் கொடுத்துட்டான்னு அர்த்தமாகுது. அப்போ இந்த பாவங்கள் என்கிற பெயரில் இவன் இந்த மாதிரி செய்து விட்டு அதை வந்து தொடர்ந்தும் செய்து கொண்டு, இன்னைக்கும் செய்து கொண்டு, நாளைக்கும் செய்து கொண்டு கடவுளுக்கு பங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என்று சொன்னால், அப்படி ஒரு கடவுள் முதல் உலகத்துக்கு தேவையா? நீ என்ன வேண்டாலும், எவன் சொத்தை வேண்டாலும் எடுத்துக்கப்பா, எவனை வேண்டாலும் ஏமாத்திக்கப்பா, என்ன வேண்டாலும் யார் சொத்தை வேண்டாலும் நீ எழுதிக்கப்பா, நீ என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் பண்ணி வேண்டாலும் சம்பாரிச்சிக்கப்பா, நமக்குரிய பங்கை நமக்கு கொடுத்துங்கப்பான்னு சொல்லக்கூடியவராக இருந்தால் ஒரு கடவுளா? அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பாரா? அது அந்த மாதிரி ஏன்னா பங்கு கொடுத்தா அது கடவுளுக்கு போய் சேருமா? ஏற்றுக்கொள்வாரா? இதை விளங்காமல் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி வந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அதுக்கு பிராயச்சித்தமாக இப்படி செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யுது? இதில் இஸ்லாம் செய்ய விட்டுருவோம். இதில் என்ன நன்மையா தீமையா? இப்போ நான் வந்து சாராயம் விற்கிறவனா இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு மனசு உறுத்துகிறது. உறுத்திட்டு என்ன செய்யணும்? நான் போய் உண்டியலில் காசை போட்டுவிட்டு நாளைக்கும் சாராயத்தை விற்கிறேன். இது வரைக்கும் சம்பாரிச்சதுக்கு பங்கு கொடுத்தாச்சு, நாளைக்கு அந்த சாராயத்தை விற்கிறேன். இது மனித குலத்துக்கு நன்மை தருமா? மறுபடியும் குடிச்சு 4 வருஷம் ஆபத்தானே செய்வான். நான் கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறேன். உடனே என்ன செய்கிறேன்? எனக்கு வந்து கடவுள் பக்தி முத்தி போகுது. உடனே என்ன பண்ணுறேன்? நம்ம செய்கிற சரியில்லையே, நம்ம கலப்படமில் பண்ணுறோம், எத்தனை குழந்தைகளை கூட பாதிச்சிருமே இந்த மாதிரி உணவுப் பொருள் நம்ம கலப்படம் பண்ணோம்னு சொன்னால் அது மனித குலத்துக்கு கேடு செய்யுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? அது அங்கே முடிஞ்சு வச்சுக்கிறேன். என்ன செய்யணும்? அதுக்குரிய பங்கு கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு கலப்படம் செய்யலாம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை தொடர்ந்து செய்வதைத்தான் பிராயச்சித்தம் நினைக்கிறான். பிராயச்சித்தம்னா என்ன? இதை பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அனைத்தையும் நிராகரிக்கிறது. எதை நிராகரிக்கிறது? முதல் விஷயம், நீ ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிறதா இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறையில் உன் உழைப்புல சட்டப்பூர்வமாக உனக்கு கிடைத்த சொத்துல இருந்துதான் நீ செலவழிக்கணும். நீ வந்து திருடி வந்து என்ன செய்யக்கூடாது? தர்மம் செய்யக்கூடாது. கொள்ளையடிச்சு பள்ளிவாசல் கட்டி கொடுக்க முடியாது. கட்டி கொடுத்தீங்கன்னா கட்டி கொடுத்து தொலைஞ்சிட்டு போ. பள்ளிவாசல் கட்டினதுக்கு ஒரு நன்மை உனக்கு கிடைக்காது.
நீ வந்து அநியாயம் பண்ணி கலப்படம் பண்ணி இல்லை சூதாட்டம் பண்ணி லாட்டரி சீட்டு விற்று மார்க்கம் தடை செஞ்சவரில் நீ பொருளாதாரத்தை திரட்டி வைத்து கொண்டு நீ வந்துக்கிட்டு அதை கட்டி கொடுக்குறேன் இதை கட்டி கொடுக்குறேன்னு கட்டி கொடுத்தால் சல்லி காசு புண்ணியம் அல்லாட்ட கிடைக்குமா? அப்போ இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எந்த ஒரு மனிதன் அவன் வந்து ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு செய்கிறானோ அதைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இறைவன் தடை செய்த ஒரு உணவோ ஒரு பொருளோ அவனுடைய இருக்கிற வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனைகள் கூட இறைவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாம் எப்படி நம்மளை பண்படுத்துது? நான் செய்கிற தப்புன்னு எப்போ நான் விளங்குறேனோ அந்த நிமிஷமே நான் என்ன செய்யணும்? திருந்தனுமே தவிர இன்னொருத்தன் சொத்தை எடுப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடியதாக ஒரு மதம் இருக்கக்கூடாது. லைசன்ஸ் கொடுப்பவராக கடவுள் இருக்கக்கூடாது. கடவுள் நம்பிக்கை நம்மளை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால், கடவுளை பற்றி நினைப்பு வந்துருச்சா கடவுளே விட்டுடுறேன் அப்படின்னு வரணுமே தவிர, நீ பாட்டுக்கு தப்பான முறையில் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்ப, பங்கு கொடுத்துட்டே இருப்பேங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நமக்கு சில செய்திகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் வந்து கடவுள்கிட்ட வேண்டுகிறான், பிரார்த்தனை செய்கிறான். இந்த பிரார்த்தனைகளில் வந்து கடவுளுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரார்த்தனைன்னு சில பிரார்த்தனை இருக்கிறது, நடுத்தரமான நிலையில் உள்ள பிரார்த்தனைன்னு சில பிரார்த்தனை இருக்கிறது. இப்போ கடவுள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக எந்த மாதிரி பிரார்த்தனை ஏற்றுக்கிறவார்னு கேட்டால், ஒரு மனிதன் சொந்த ஊரில் இருந்து கேட்குறதை விட பிரயாணத்தில் இருந்து கடவுள்கிட்ட கேட்டால் அது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்லப்படுது மார்க்கத்தில்? சொந்த ஊரில் இருக்கும் பொழுது மனுஷனை தடம்புரலை செய்யக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்காது. அவன் தடம்புரலை நினச்சா கூட அவனை சுற்றி அறிஞ்சவங்க இருக்கிற காரணத்தினால, என் ஊரில் எங்கள் அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், மாமா இருப்பார், மச்சார் பொண்டாட்டி இருப்பாங்க, அக்கா இருப்பார், தங்கச்சி இருப்பாங்க, உறவினர்கள் இருக்கிற காரணத்தினால தப்பு செய்ய நினச்சா கூட அவங்க கண்ணில் பற்றுவோமே அப்படின்னு தப்பு செய்ய மாட்டான், தடுத்து நிறுத்திக்கிடுவான். அதனால அவன் வந்து தப்பு செய்யாமல் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வெளியூருக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். ஏன் செய்யலாம்? நம்மளை வந்து தெரிஞ்சவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. பெரிய பெரிய பிரமுகர்கள் ஊரறிஞ்ச ஆட்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு தப்பு செய்ய முடியாதே தவிர, சாதாரண அறிமுகம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் வெளியூருக்கு போய் என்ன செய்யலாம்? உள்ளூரில் தண்ணி அடிக்காதவன் வெளியூரில் தண்ணி அடிக்கலாம், உள்ளூரில் தப்பு தண்டாக்கு செய்யாதவன் வெளியூரில் போய் செய்யலாம். அப்போ வெளியூர்னு மனிதன் போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து வெறும் இறையச்சம் மட்டும் நிறைந்திருந்தால்தான் அவனை காப்பாற்றி கொள்ள முடியுமே தவிர, மனிதர்களுடைய அந்த சுற்று வட்டாரம் நம்மளை காப்பாற்றுத அந்த வலையும் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ ஒருத்தன் வெளியூர்லையும் போய் அப்போ கூட இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய நம்பிக்கை கூடுதல் நிலையில் உள்ளது தானே. அங்கே இருந்து கொண்டு சுத்தமாக இருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனா ஏற்றுக்கிறது தானே வேணும். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி இறைவன் பார்க்குறான்னு கேட்டால், உள்ளூரில் இருந்து நீ கேட்டாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். வெளியூரில் இருந்து கூட கடவுளை மறக்காமல் நீ கேட்டேன்னு சொன்னால் உன்னை தடம்பொருளை செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருந்தும் கூட நீ அதில் வென்று நீ வந்து பிரார்த்தனை செய்கிற என்று சொன்னால் அது வெயிட்டு கூட அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு மனிதன் புழுதி படைந்த தலையோடும் பரட்டு தலையோடும் அழுக்கு ஆடையோடும் பிரயாணத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்? யாரப்பி யாரப்பி இறைவா இறைவா என்று பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் ஓ மல்பசுகு மத்தாமுகு ஹராம், அவனுடைய உண்ணுகிற உணவு தப்பான முறையில் சம்பாதித்ததாக இருக்கிறது. ஓ மஷரபுகு ஹராம், அவன் அருந்துகிற பானங்கள் தப்பான முறையில் சம்பாதித்ததாக இருக்கிறது. ஓ மல்பசுகு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடைகள் தப்பான முறையில் சம்பாதித்ததாக இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபுலகு, அப்புறம் எப்படி இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிறப்படும்? இஸ்லாம் என்ன மெசேஜ் வைக்கிறது பார்க்குறதுனா, பிரயாணத்தில் இருந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுற தகுதியில் ஒருத்தன் இருந்து கூட அடுத்தவன் சொத்தை நீ சாப்பிட்டு இருந்தேன்னு வையி, உன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ கடவுள் ஏமாற மாட்டான்னு வழங்குதுல, இந்த கடவுள்கிட்ட அது நடக்காது. நீங்கள் வேற வேற கடவுள் நினைக்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் லஞ்சத்தை கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த லஞ்சம்லாம் ஈடுபட அல்லாஹ் பொறுத்த என்ன செய்வான்? அடை நீ தப்பான முறையில் ஒரு பைசா கூட நீ சம்பாதிக்காமல் இருக்கிறியா? தப்பான முறையில் ஒரு டீ கூட குடிக்காமல் இருக்கிறியா? நீ உழைச்சி நேர்மையான சம்பாத்தியம் மட்டும்தான் உன் உடம்புல ஓடுதா? அப்படிப்பட்ட நிலையில் என்கிட்ட கேட்டால் தான் நான் பிரார்த்தனை ஏற்றுக்கிறவனே தவிர, உன்னுடைய உணவு உடை தங்குமிடம் அனைத்துமே ஹராம். நீ வச்சுக்கிற காரு ஹராம், நீ வச்சுக்கிற பங்களா ஹராம், நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஹராம், உங்ககிட்ட கட்டு அடுக்கி வச்சுக்கிற பண நோட்டுகள் எல்லாம் ஹராம்,
நீ வீட்டில் சேர்த்து லாக்கரில் வைத்திருக்கிற நகைகள் எல்லாம் ஹராம். என்ன ஹராம்னா என்ன அர்த்தம்? ஏமாத்தியோ, மோசடி செஞ்சோ, கலப்படம் செஞ்சோ, அடுத்தவன் சொத்தை சுருட்டியோ, லஞ்சம் வாங்கியோ, தடை செய்யப்பட்ட வியாபாரங்களை செய்தோ நீ திரட்டியதாக இருந்தால் உன்னுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இப்படி மனுஷனை பக்குவப்படுத்தினா தான் அவன் என்னப்பா, ஆஹா நம்ம இப்படிலாம் செஞ்சுட்டு கடவுளுக்கு காணிக்க இங்கே கொடுக்க முடியாது போல இருக்க, இந்த கடவுள்கிட்ட அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. எந்த கடவுள்கிட்ட? இஸ்லாம் யாரை கடவுள் என்று சொல்கிறதோ அந்த கடவுள்கிட்ட லஞ்சம் கொடுக்க முடியாது. பியூரா இருந்தா வா, பங்காளியாக இங்க வராத. உன்கிட்ட ஏதாவது எனக்கு தர்ற விஷயத்தை விடு, உன்கிட்டயே அது இருந்தாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேனே. எப்படி எனக்கு எப்படி நீ தருவ? நீ எனக்கு தந்து சரி கட்டலாம் நினைக்கிறியா? உன்னுடைய சட்ட ஹராமா இருந்தா என்னிடத்துல பிரார்த்தனை கிடையாது. என் உண்டியல்ல போடுற ரெண்டாவது விஷயம் நீனே கரெக்டா இருக்கணும்டா முதல்ல அப்படின்னு இந்த மார்க் என்ன சொல்லுது? அப்படி சொன்னா இந்த மாதிரி ஒரு மனிதன் பாவம் செய்யறவனுக்கு இப்படி அவனை நம்ம பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னா அது எவ்வளவு நன்மை. இந்த மாதிரி நான் பயிற்றுவிக்கப்பட்டால் நான் திருடுவேனா, நான் ஏமாத்துவேனா, நான் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவேனா, டூப்ளிகேட்டுகளை ஒரிஜினல் சொல்லி விற்பேனா? ஏன் வைக்க மாட்டேன்? ஆஹா இதெல்லாம் ஹராம், தடுக்கப்பட்ட சம்பாத்தியம். யாரையும் ஏமாத்தி நம்ம சம்பாதிக்க கூடாது, வெளிப்படையா சொல்லி முறையா தான் சம்பாதிக்கணும். கேடு தரக்கூடிய பொருளை நம்ம வியாபாரம் ஆக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்து வாழ்க்கை நடத்தினால் அது மனித குலத்துக்கு நன்மையா கெட்டதா? இது நல்லதா? இன்னைக்கு எல்லாரும் அயோக்கிய பயல்கள்லாம் என்ன பண்றான், அவன் அம்புட்டு அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்து கடவுளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறமா இல்லையா? இது ஒரு பக்கம் இஸ்லாம் தடுக்க. எப்படி தடுக்குது? நீங்கள் முதல்ல இந்த அடுத்த தப்பான முறையில் சம்பாதிக்கிறத எந்த வகையிலும் நீங்கள் நியாயப்படுத்திட முடியாது. தப்பான வழியில் சம்பாதித்து விட்டு நீங்கள் கடவுளை கூட்டு சேர்த்துக்கொள்ள முடியாது. கடவுளை கூட்டு சேர்த்துக்கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை தான் தப்பை தூண்டுகிறது. பாவம் செய்ய தூண்டுவதற்கு காரணம் என்ன? அடே திருடுனா இப்போ என்னடா, நான் தான் பங்கு கொடுத்துருவேன்லடான்னு சொல்கிறான். அப்படி எப்படி நினைக்கிறான்? இப்போ திருடுனா இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்? லஞ்சம் தானே வாங்கிட்டேன், அதான் அவர் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து விட்டான்ல, மரம் என்ன அப்படின்னா இது ஒரு நல்லதா? இது உலகத்துக்கு இதனால எந்த ஒரு அவனுக்காக நன்மை இருக்குமா? அவனால் நாளைக்கும் பாதிக்கப்பட போறாங்களே அவங்களுக்கு தான் நன்மை இருக்குமா? அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய இந்த ஆன்மீக போதனை மனிதன் என்ன செய்கிறது? மனித குலத்துக்கு நன்மை செய்யற விதமாக எல்லாரையும் காப்பாற்றுகிறது. இது ஒரு மேட்ராச்சா. அடுத்து என்ன நடக்கிறது? இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு கேட்டா, பாவங்களை ரெண்டு வகையா இஸ்லாம் பிரிக்குதுங்க. எங்கேயோ போயிடுது. என்ன மாதிரி போயிடுது? உலகத்தில் எந்த சித்தாந்தமும் இப்படி சொல்லலை. இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுது? நீ பாவம் என்று சொன்னால் கடவுளுக்கும் உனக்கும் சில சில கடமைகள் இருக்கிறது, அதை நீ செய்யணும். அதை நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம். இப்போ தொழுவது கடவுளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, நீ செய்யலைன்னா கடவுள் விஷயத்தில் நீ பாவி. நோன்பு உனக்கு கடவுள் சுமத்திய கடமை, அதை நீ நோக்கவில்லை என்று சொன்னால் கடவுளுக்கு நீ பாவி ஆகிட்ட, கடவுள் விஷயத்தை நீ நினைஞ்சிட்ட, மீறி விட்டாய். அது மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறது, மற்ற எத்தனை விஷயங்கள்லாம் இருக்கிறது. இப்படி இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய பல காரியங்களை மனிதன் செய்யாமல் இருக்கிறான் பாருங்க, இதுவும் பாவம் தான். அதே மாதிரி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. திருடுற, இன்னொருத்தனுடைய காசை திருடுற, அது கடவுள் மேட்ரு கிடையாது. கடவுளுக்கும் அதில் அக்கறை இருக்குது. ஆனால் நீ என்கிட்ட திருடினா நான் பாதிக்கப்படுறேன், நான் உங்ககிட்ட திருடினா நீ பாதிக்கப்படுற. நான் ஒருத்தனுக்கு 100 கிராமுக்கு 50 கிராமு கொடுத்து ஏமாத்தினா அவன் பாதிக்கப்படுறான். அப்போ நான் சுத்தமான பொருள் என்று கலப்பட பொருளை கொடுத்தா அவன் பாதிக்கப்படுறான். அவங்ககிட்ட சுத்தமான பாலுக்கு காசை வாங்கிவிட்டு சுத்தம் இல்லாத பாலை கொடுத்தவன்னு சொன்னால் அவன் பாதிக்கப்படுறான். அவர் வாங்கின கடனை வாங்கிவிட்டு இல்லைன்னு சொன்னால் அவன் பாதிக்கப்படுறான். அமானிதமாக தந்து வச்ச பொருளை நான் எடுத்துக்கிட்டு எப்படா தந்தான்னு கேட்டால் அவன் பாதிக்கப்படுறான். பங்காளி சொத்தை சின்ன பிள்ளையா இருக்கான்னு அபகரிச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம ஏமாத்தினா அவன் பாதிக்கப்படுறான். அப்போ மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய பாவங்கள்னு ஒரு வகை இருக்கிறது. இந்த ரெண்டு பாவத்துக்குமே இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லுது. எப்படி சொல்லுது? நீ கடவுள் சம்பந்தமாக ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ திருந்தணும். கடவுள் சம்பந்தமாக நீ பாவம் செஞ்சா என்ன செய்யணும்? திருந்தன அர்த்தம், இறைவா நான் இது வரைக்கும் செஞ்ச தப்பு, இனிமே செய்ய மாட்டேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதான் ஒருத்தன் மன்னிப்பு பெற முடியும்? நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு மன்னிப்பு கிடையாது, அதே காரியத்தை தொடருவேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருப்பேன்டா மன்னிப்பு கிடைக்காது. வேற எப்படி கிடைக்கும்?
கடவுளே நான் வந்து தெரியாதனமாக லஞ்சம் வாங்கிட்டு உள்ளால காலத்தை கழிச்சிட்டேன், இன்னைக்கு நான் தப்புன்றதை விளங்குறேன் அப்படின்னு நினைத்தால் நீ என்ன செய்யணும்? தப்புண்டு உணர்வது ஃபஸ்ட்டு. உணர்ந்துட்டு என்ன செய்யணும்? செஞ்சதுக்கு வருந்தணும். இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கோமே, அது வந்து நம்மளை பாதிக்கணும். நம்மளை உறுத்தி என்ன செய்யணும்? இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு தப்பை உணர்ந்து வருந்தணும். வருந்தி என்ன செய்யணும்? அப்புறம் திருந்தணும். திருந்தணுன்னா என்ன அர்த்தம்? இந்த நிமிஷத்தோட எந்த பயல்கிட்டையும் 10 காசு லஞ்சம் வாங்க மாட்டேன், இந்த நிமிஷத்தோட எந்த கலப்படமும் நான் செய்ய மாட்டேன், பியூர் வியாபாரம் தான் இனிமே, இது வரைக்கும் செஞ்ச பாவத்தையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். இதனை திருந்துறதுங்கிறது. திருந்துருன்னா என்ன அர்த்தம்? அதாவது இனிமேல் இதை செய்ய மாட்டேன், செஞ்சதுக்கு வருந்தனு, இனிமேல் செய்ய மாட்டேன்ற ஒரு உறுதிக்கு வரணும். இது இறைவனுக்கு செய்கிற நீ பாவத்தை செய்தால் இப்படி ஒரு முடிவுக்கு வாடான்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இது மனுஷனுக்கு நன்மையா இல்லையா? நீ கண்டினியூவா அந்த தவறு உனக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அது வந்து இந்த தலைப்பில் வராது. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைக்குள்ள அது வராது. மறுமையில் அந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். இன்னொரு பாவம் என்ன? மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது. அதில் இறைவனுக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இறைவன் அதாவது ஒரு மனுஷன் திருடிட்டான்னு சொன்னால் அவன் மட்டும் பாதிக்கப்படல, அந்த அரசாங்கத்துக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நம்மளை படைச்ச இறைவனுக்கும் அந்த நீ பாவம் தான் செய்கிற, திருடுன்னு சொன்னால் இப்போ மனுஷனுக்கும் பாதிக்கிறான், கடவுள் கட்டளை நீ மீறுகிறாய் என்று ரெட்ட பாவம் அதில் கலந்துருக்கிறது. ரெட்ட பாவம் கலந்துருக்கிறது. அவன் ஏமாத்துறியா? அந்த மனுஷனுக்கும் பாவம் செய்கிற, கடவுளுக்கும் பாவம் செய்கிற. நீ நோன்பு வைக்காமல் இருக்கிறியா? கடவுளுக்கு மட்டும்தான் நீ பாவம் செய்கிற. நீ தொழுவாமல் இருக்கிறியா? கடவுளுக்கு மட்டும்தான் பாவம் செய்கிற. நீ வந்து கலப்படம் பண்றியா? கடவுளுக்கும் பாவம் செய்கிற, மனுஷனுக்கும் பாவம் செய்கிற. இப்படியான பாவங்கள் நீ செஞ்சு இருந்தால் இதுக்கு எப்போ பரிகாரம் கிடைக்கும் என்று சொன்னால், நீ என்ன வந்து அந்த மனிதனுக்கு செஞ்சியோ அதை என்னோடு நிறுத்திடணும். இறைவா, திருட்டையே நான் தொழிலாக கொண்டுட்டேன், கலப்படத்தையே தொழிலாக கொண்டுட்டேன், ஃப்ராடு பண்ணுறது என் தொழிலாகி விட்டது, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரி திருந்தணும். அதே மாதிரி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அழுது என்ன செய்யணும்? கடவுளை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அதோட முடிஞ்சு போச்சா? அங்கே தான் முடியலை. அடுத்து என்ன செய்யணும்? யார் நம்மால் பாதிக்கப்பட்டானோ, அவன் என்ன பாதிப்புக்கு ஆளானானோ அதுக்கு நிவர்த்தி செய்யணும். நான் திருடிட்டு வந்துட்டேன்னு வைங்க, அவனை தேடி போய், இந்தாப்பா நான் உன்ட்ட தெரியாமல் திருடிவிட்டேன், இந்த அந்த ரூபாயை வச்சுக்க, திருப்பி கொடுத்துடணும். நான் கலப்படம் பண்ணி உன்னை ஏமாற்றி விட்டேன், இந்த வச்சிக்க, திருப்பி கொடுத்துடணும். என்ன வகையில் யாருக்கு நம்ம மோசடி செஞ்சுருக்கிறோமோ, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறோமோ, அந்த பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு ஏமாற்றிட்டோமா, நேரம் தேடி போயிடணும். போய் இந்தப்பா உன்ட்ட கடன் வாங்கினேன், அந்த நேரத்தில் எனக்கு இறையச்சம் இல்லை, நான் பாட்டுக்கு வாங்கிட்டு உன்ட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டேன், இப்போ நான் உணர்றேன், தப்புன்னு உணர்றேன், இந்தாப்பா கடனை வச்சிக்க. அல்லது மன்னிப்பு கேட்கணும். அவனை மன்னிக்கிற அளவுக்கு அவன் விருப்பத்தில் உள்ளது. இந்தப்பா நான் திருடுனப்பா உண்மைப்பா, ஆனால் எனக்கு இப்போ வசதி இல்லை, திருப்பி தரதான் நினைக்கிறேன், அந்த தொழிலெல்லாம் நான் விட்டுட்டேன், இன்னையிலேருந்து நல்லவன் ஆகிட்டேன், இனிமேல் அந்த பக்கம் போகவே மாட்டேன், ஆனால் உனக்கு திருப்பி தர என்ற இல்லாமல் இருக்குது, இறைவன் எனக்கு வசதியை தந்தா நான் திருப்பி தந்துடுறேன், இல்லைன்னா என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு கேட்கணும். இல்லாட்டி என்ன செஞ்சுக்க, என்னை மன்னிச்சிக்கன்னு கேட்கணும். இப்படி கேட்கல, அவன் மன்னிக்கலைன்னு சொன்னால், அல்ல திருப்பி கொடுக்கல என்று சொன்னால், மறுமை நாள் இருக்குல்ல, அங்கே நீ மாட்டிக்கிருவ. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? மனுஷனை பாதிக்கிற தப்புகளை, இவன் மனுஷன் என்ன வேண்டாலும் அநியாயம் பண்ணுவாராம், உலகத்தை அடித்து உலையில் போடுவாராம், அதை வந்து அவர் எந்த உறுத்தலும் இல்லாமல் செய்வாராம், தொடர்ந்து செய்வாராம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை மட்டும் கரெக்டாக செலுத்திடுவாராம், தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாராம், அறப்பணிகள்லாம் ஈடுபடுவாராம், பல சங்கங்கள் அங்கம் வகிப்பாராம், இதெல்லாம் மூடி உலகத்துக்கு மூடி மறைக்கும், கடவுளுக்கு மூடி மறைக்குமா? கடவுள் பிடியில் உனக்கு தப்பிக்க முடியுமா? இதெல்லாம் கடவுள் பார்த்து சும்மா இருப்பார்னு நினைக்கிறியா? இந்த அக்கிரம அநியாயத்தெல்லாம் அது நியாயப்படுத்தக்கூடியவராக, அங்கீகரிக்கக்கூடியவராக ஒரு கடவுள் இருக்க இயலுமா என்று இஸ்லாம் என்ன செய்யுது? அழுத்தம் திருத்தமாக கடுமையான முறையில் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, ததுருன மணில் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? முஃப்லிஸ்னா அதாவது பாப்பர், திவால் ஆனவன் யார் தெரியுமா? மஞ்சள் நோட்டீஸ் விட்றான்ல, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம், யார்கிட்ட பணம் காசுலாம் இருந்து அப்புறம் இல்லாமல் போய் விட்டது அவன் தான், கோடி கோடியாக வச்சுருப்பான், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அவன் தான் முஃப்லிஸு அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அது இல்லை, நீங்கள் சொல்கிறது அது ஒரு அர்த்தம் சரிதான். ஆனால் அதல்ல முஃப்லிஸ், அவன் அல்ல. முஃப்லிஸ் யார் தெரியுமா? திவாலா போகக்கூடிய யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடவுளுக்கு செய்கிற காரியங்களை நிறைவாக செய்திருப்பான், நிறைய தொழுதிருப்பான், நிறைய நோன்பு வைத்திருப்பான், நிறைய ஜெபம் பண்ணியிருப்பான், நிறைய கடவுளுக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களையும் அவன் செஞ்சு இருப்பான். ஆனால் அதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டால், அவனை திட்டியிருப்பான், இவனை அடிச்சிருப்பான், அவனை உதைச்சிருப்பான், இவன் சொத்தை சுருட்டி இருப்பான், இப்படின்னு சொல்லி பலவிதமான மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணியிருப்பான். இப்படி இருந்தான்னு சொன்னால் இவன் எப்படி மறுமையில் வருவான் தெரியுமா? இஸ்லாமிய பார்வையில் அந்த நன்மைகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக சுமந்து, மூட்டைன்னு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பெருசாக சுமந்து கொண்டு வருவான். எப்படி சுமந்து கொண்டு? தொழுகை நோம்பு அப்படி பயங்கரமாக பார்த்தாலே இவன் கன்ஃபார்ம் சொர்க்கம். எப்படி இருப்பான் பார்த்தாலேயே? இவனுக்கு வச்சுக்கிற இந்த நம்பர்களை அமல்களை பார்த்தோம்னு சொன்னால், நல்லறங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இவன் சொர்க்கத்துக்கு நிச்சயம் போய்விடுவான் என்கிற நிலையில் வருவானா? வந்து நின்ற உடனே இவனால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தராக வருவாங்க. அதைத்தான் முதல்ல எல்லாம் விசாரிப்பான். முதல்ல என்ன செய்வான்? ஃபஸ்ட்டு எல்லாம் விசாரிக்கிறது அடியார்களுக்கு மத்தியில் உள்ள விவகாரங்களை தான் ஃபஸ்ட்டு எல்லாம் தீர்ப்பான். உங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து, உலகத்தில் நியாயங்கள் கிடைக்கல, உலகத்தில் எவ்வளோ பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவதற்கு தான் அந்த மறுமையினால் நியாய தீர்ப்பு. ஏன் விஷயம் ரெண்டாவது பார்த்துக்கிறேன், இங்கே உனக்கு உங்களுக்குள்ள விவகாரம் என்ன அப்படின்னு நல்லா விசாரிக்கும் பொழுது இவன் நிப்பாட்டி வச்சு கேட்க, இவனுக்கு உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா நல்லா கேட்பான். இந்த வந்திருக்கார மகானு, இந்த வந்திருக்கார நல்லறங்களை குயலாக வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது விவகாரம் இருக்குதா? விவகாரம் இல்லை, அவ்வளோ விவகாரத்தை வச்சிருக்கானே தான். ஆளாளுக்கு எந்திரிச்சிருவாங்க. இறைவா இவன் என்னை அடித்தான், அநியாயமாக அடித்தான், இறைவா என்னை இவன் திட்டுனான், இறைவா இவன் வாங்கின கடன் இல்லைன்னு சொல்லிவிட்டான், இறைவா மோசடி பண்ணிவிட்டான், என் சொத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இறைவன்ட்ட முறையிடுவார்கள். முறையிட்டு நல்லா என்ன செய்வான்? என்னடா செஞ்சியா? ஆமாம். அப்படியா? நீ திட்டுனீல, அதுக்காக வேண்டி உன் தொழுகையில் இவ்வளவு தொழுகை அவன்கிட்ட கொடுத்துரு. நீ கோல் சொன்னீங்கள, அதுக்காக வேண்டி நீ அந்த இவ்வளவு தொழுகை அவன்கிட்ட கொடுத்துவிடு. ஒருத்தனை ஏமாத்தினீங்கள, அதுக்காக வேண்டி இவ்வளவு நாள் தொழுகை அவன்கிட்ட கொண்டு கொடுத்துவிடு. இப்படியே ஒன்று தொழுகை பூரா முடிஞ்சு போயிடும். கடன் வாங்கினவனுக்கு, இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கும், அவதூறுக்கு ஆளானவனுக்கும், இவனால் எவனெல்லாம் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டானோ அங்கே தான் காசு பணம் செல்லாத. மறுமை நாளில் நியாய தீர்ப்பு நாளில் காசு பணம் செல்லுமா? இதுதான் செல்லும். அமல்கள் நல்லறங்களுக்கு உள்ள மார்க்குகள் தான் அங்கே செல்லும். அப்போ அந்த மார்க்கில் அங்கிட்டு மாற்றப்பட்டுரும். இவனுக்கு கிடைச்ச மார்க்கெலாம் எங்கே போயிடுறேன், அவனுக்கு 5 மார்க் கொடு, இவனுக்கு 5 மார்க் கொடு, அவனுக்கு 10 மார்க்கு கொடு அப்படின்னு இவன் வாங்கியிருக்கிற மார்க்கு தான் நன்மைங்கிறது. அந்த மார்க்குகள்லாம் என்ன செஞ்சிடறேன், அப்படியே குறைஞ்சி போயிடும். கடைசியில் பார்த்தா தொழுகையும் போய், நோம்பும் போய், நல்லறங்கள் போய், ஒன்றும் போய், இவ்வளவு கொண்டு வந்தானே ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். இதான் முஃப்லிஸ். ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்ல. எவ்வளோ வணக்கம் பண்ணுனேன், அடை வணக்கம்லாம் பண்ணி ஏன்டா இவனுக்கு அநியாயம் பண்ண, அதை ஏன்டா கவனிக்க தவறுன? நீ பாட்டு கடவுளுக்கு செய்யறேன்னு பள்ளிவாசல கதின்னு கிடச்சிய, கடந்துட்டு இவ்வளோ அக்கறம் பண்ணியிருக்கிறிய, இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறிய அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செய்கிறான்? இவங்கிட்ட உள்ள நன்மைகள்லாம் பிடிச்சி 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 அவங்ககிட்ட கொடுத்து போடுறான். சரி, கொடுத்தவனை முடிஞ்சு போயிடுமா? சில பேருக்கு முடிஞ்சும் போயிடலாம். சில பேருக்கு அதுக்கு மிஞ்சி அநியாயம் பண்ணியிருப்பானுவோ. இருக்கிற அமல்கள்லாம் தாண்டி போய் அநியாய அதுக்கு மேலே இருக்கும். அப்போ என்ன செய்வான்? இன்னும் 10 பேர் நிற்பான். இறைவா எனக்கு என்ன, என்னடா ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. அப்போ இறைவன் என்ன செய்வான்? அப்படியா, நீ பண்ணுனீங்கள மைனஸ் மார்க்கு, பாவம் செஞ்சீங்கள, அந்த பாவத்தை இவன் இல்லை வை. யாருக்கு இவன் அநியாயம் பண்ணானோ அந்த அநியாயத்தை தூக்கி என்ன செய்யறது? நீ இவன் தலையில் வை. அப்போ அடுத்தவன் நம்ம செய்கிற நல்லறங்கள்லாம் அடுத்தவனுக்கு போயிட்டு, அடுத்தவன் செய்திருக்கிற தீய அறங்கள் எல்லாம் நம்ம தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கப்படும். கணக்கு டாலி ஆகிற வரைக்கும் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். கடைசியில் என்ன ஆயிரும்? நம்மளை ஒரு நல்லறமும் இல்லாதவர்களாக ஆகி மைனஸ் மார்க்கு அதிகமாக போய் இவனை கொண்டு நரகத்தில் தள்ளுங்க. இப்போ இவன் தானே முஃப்லிஸ். இப்போ திவாலா போயிட்டான்ல. எவ்வளோ வச்சிருந்தான், எவ்வளோ நல்ல காரியம்லாம் செஞ்சான், செஞ்சுட்டு அதை அழிக்கிற காரியத்தையும் செஞ்சு விட்டான். நல்ல காரியத்தையும் செஞ்சான், அதை அழித்து ஒன்றும் இல்லாமல் நாசமாக்குற காரியத்தையும் செய்து விட்டான். இவனை தூக்கி நரகத்தில் கொண்டு போய் போடுங்கன்னு அல்லாஹ் தள்ளிடுவான். இப்போ நம்ம யோசிக்கணும், ஆஹா மனுஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சும்மா கோல் சொல்லிட்டு அது சும்மா அசால்ட்டாக இருந்துட முடியாது, கையை வெட்டிட்டு அசால்ட்டாக இருந்துட முடியாது, ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு புருஷன் முன்னாடி பிரித்து விட்டுவிட்டு அசால்ட்டாக இருந்துட முடியாது. மனிதன் உன்னால் பாதிக்கப்பட்டு இருந்தால்
நபிகள் நாயகம் சொல்றாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சகோதரனுக்கு உங்களால் ஏதாவது மதுலமத்து அநியாயம் நடந்திருக்குமேயானால் தீனார்களோ தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தராத நாள் இருக்கிறது, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அவங்கிட்ட போய் ஹலால் தேடிக்கொள், அவங்கிட்ட போய் பச்சாதாபம் பெற்றுக்கொள், அவன்கிட்ட வந்து பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கிறாங்க. அப்போ நம்ம மனிதர்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோம்னு சொன்னால் அவன்கிட்ட போய் கெஞ்சி, இந்தாப்பா அநியாயம் உன்னை போட்டு கோல்ச்சலி கெடுத்து, நான் தாப்பா உன்னை கெடுத்தது, நான் தான்ப்பா உன் மேலே அவதூறு சொன்னது, நான் தான்ப்பா உன் மேலே பற்றி பொய் பொய்யா பரப்புனது, நான் தான்ப்பா இட்டு கட்டினது, நான் தான்ப்பா உன்னை பாதிக்கிற மாதிரி எல்லா காரியமும் செஞ்சவன், என்னை நீ மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனும் மன்னிச்சாதான் நீங்கள் ஜெயிக்க இயலும். இது எவ்வளவு நன்மைன்னு பார்த்தீங்களா? என்ன நன்மை? அப்போ இந்த மாதிரி ஒருவன் வந்து கடவுளுக்கு பயந்து திருந்தவும் செஞ்சிடறான், திருந்திட்டு என்ன பண்ணுறான், அவருக்குரிய பரிகாரத்தையும் உலகத்தில் செஞ்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட நான் கேட்குறேன், இனிமேலும் இவனை திருடுவானா? இந்த மாதிரி தப்புகளை செஞ்சுட்டு கடவுள் இதுக்கெல்லாம் இந்த விளையாட்டு இறைவன்ட்ட நடக்காது, அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி ஏமாத்துற பஞ்சாயத்துலாம் நடக்காதுன்னு விளங்கி கொண்டு சம்மந்தப்பட்டவனை சந்தித்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நாளைக்கு செய்யாமல் இருப்பான் பாருங்க, அது மனிதர்களுக்கு நன்மை தானே. திருடினவன் ஏமாத்தினவன் திருந்தி இனிமேல் திருட மாட்டேன்னு முடிவு எடுத்தானேயானால் இனிமேல் வரக்கூடிய மக்கள் அவனால் பாதிக்கப்படுவார்களா? அப்போ அது மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடியதாக மாறுதா இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முந்தி பாதிக்கப்பட்டான அவனுக்கு வந்து திரும்ப கிடைக்குதா இல்லையா? கிடைக்காட்டாவோட அவன் மனம் குளிர்தா இல்லையா? திருப்பி நம்ம கொடுக்க முடியல, இந்தாப்பா நான் கோல்ச்சணும், தப்பு தாப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா, நீ அல்லாவுக்கா மன்னிச்சுக்க, எனக்கு வேற ஒன்றும் செய்ய முடியல, நீ மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இனிமே உன்னை அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு எவ்வளோக்கு ஒன்று கெஞ்ச முடியுமோ, ஏன்னா நீ அநியாயம் பண்ணியிருக்கல, கெஞ்சத்தான் வேணும். அப்போ அந்த மாதிரி கெஞ்சி என்ன செய்து அவனுடைய மன்னிப்பை நீ பெற்றுட்டேன்னு சொன்னால் எவ்வளோ நல்லிணக்கம் அவன்கிட்ட ஏற்படும். நீனு அவன் அண்ணன் தம்பி ஆயிடுவீங்களே, ரொம்ப சகோதரத்துவம் மாறிடுவீங்களே. அவன் மன்னிப்புக்கு மன்னிப்புமாச்சு, சகோதரத்துவமாச்சு, இனிமேல் என்னால் அந்த மாதிரி பாதிப்பு வராமல் மனித குலத்துக்கு நன்மையுமாச்சு. இப்படித்தானங்க ஒரு ஆன்மீகம் இருக்குன்னு, ஒரு ஆன்மீக கோட்பாடு, ஒரு ஆன்மீக சித்தாந்தம் இந்த மாதிரி இருந்தால் தானே பயன் தரேன். மோசடி, ஃப்ராடு, பித்தல் அடுத்தனா விடுங்க, கடன் மற்ற எல்லாமே சம்பந்தப்பட்டனோட விருப்பம் இல்லாமல் எடுக்கிறது. ஆனால் கடன் மட்டும் எப்படிப்பட்டது? மோசடி, ஃப்ராடு எல்லாம் சம்மந்தம் தெரியாமல் தான் நம்ம ஏமாந்து தந்துட்டு போகிறான். கடன்கிறது என்ன? விரும்பி தான் ஒருத்தன் நமக்கு தர்றான். ஒரு 1000 ரூபா தாங்க, இந்த வச்சுக்க, திருப்பி தருவேன்னு தர்றான். அதை நம்ம கொடுக்கல, ஏமாத்திலாம் வாங்கலை, அவனே தான் தந்தான். ஆனாலும் இது கூட கொஸ்டின் ஆகுமா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம நான் இறந்து விட்டால் அந்த கடன்காரன் வந்து என்னை வந்து சட்டை அங்கே பிடிக்கும் பொழுது என்னுடைய நல்லறங்களை பறித்து கடன்காரனுக்கு கொடுத்து விடுவான். யார்கிட்ட நான் கடன் வாங்கினேனோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான்ங்கிற அளவுக்கு நமக்கு கடனை பற்றி எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுகுஃபுர் லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறார், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணவர், அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும், கடன் மன்னிக்கப்படாது. ஏன்? அது மனிதன் சம்பந்தப்பட்டது. மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடன் கூட மன்னிக்கப்படாதுன்னு சொன்னால் எப்படி ஒருத்தன் தப்பு செய்வான்? இதை விளங்கினவன் முஸ்லீம் திருடுறான்னு சொல்லக்கூடாது, அவன் முஸ்லீம் இல்லை, ஒழுங்கான முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் வரதட்சணை வாங்குறான்னு சொல்லக்கூடாது. ஏன்? முஸ்லீம்னா குரானில் உள்ளது செஞ்சவன் தான் முஸ்லீம், முஸ்லீமுக்கு பிறக்கிறவன் முஸ்லீம் இல்லை. அப்போ ஒழுங்கான முஸ்லீமாக நீங்களும் நாங்களும் வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட்டான் அவனுக்கு நல்லது, இனிமேல் வரக்கூடிய மற்ற மக்களுக்கெல்லாம் நல்லது, நம்மால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதுக்கு மேலே மனித குலத்துக்கு என்னங்க நன்மை வேணும்? நம்மனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு மேலே ஒரு நன்மை வேணுமா? அப்போ அந்த மாதிரி இஸ்லாம் என்ன பண்ணுது? நம்மளை பண்படுத்துகிறது. நீ வந்து தப்பு செய்கிறது மனுஷ தப்புல கை வச்சிடாதப்பா, மனிதனுக்கு எந்த விதமான அநியாயமும் செஞ்சிடாதப்பா என்று கேட்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில பேர் காணுவோம், என்ன செய்கிறான்? செய்கிற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சு விடுறது. செஞ்சு விட்டு ஏதாவது மதகுரு இருப்பார், அவர்கிட்ட போய் நான் வந்து இந்த ஆளை நான் வந்து கொலை பண்ணிவிட்டேன், நீங்கள் தான் மன்னிக்கணும். யார் இவர்? கொலை பண்ணது யாரே பண்ணிடுவாராம். இவர் என்ன செய்வார்? மதகுருட்ட போய்கிட்டு நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும், காதில் தப்பை சொல்லு, இந்த மாதிரி செஞ்சிட்டேன், மன்னிச்சிடும் போ. ஏன் மறுபடியும் கொலை செய்ய மாட்டான் இவன்? மன்னிக்கிறது உலக ஈஸியாக இருந்தா, நான் அந்த பொம்பளையை கற்பழிச்சு விட்டேன், அப்படியா கற்பழிச்சிட்டியா, போ மன்னிச்சாச்சு. நீ யாரா மன்னிக்கிறதுக்கு? கடவுளை மன்னிக்க மாட்டார. இஸ்லாம் என்ன சொல்லுது? மதகுரு மன்னிப்பாருங்கிறியா? இஸ்லாம் சொல்லுது உன் சம்பந்தப்பட்ட தப்புகளை நான் மன்னிக்க மாட்டேன்டா, நீ தாண்டா மன்னிக்கணும். எவ்வளவு பெரிய உரிமை!
மனிதனை எவ்வளவு கண்ணியமா சுயமரியாதையோட இஸ்லாம் நடத்துதுன்னு கேட்டா, உனக்கு வர்ற பாதிப்பை வந்துட்டு நான் வந்து மன்னிக்க முடியாது, நீ தான் மன்னிக்கணும், நீ மனம் குளிரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன பார்க்கிறோம், என்ன வேண்டால் அதனால தான் தப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம். சர்வ சாதாரண விபச்சாரம் பண்ணுவான். ஏன் அது தப்புன்னு அதாவது சில பேர் இருக்கிறான் இதெல்லாம் தப்புன்னு கொள்கை இல்லாதவன், கண்டதே காட்சி கொண்டதே குணம், கடவுள்லாம் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிற வேண்டியதுதான், அவனை விட்டு தள்ளுங்க, அவனை பற்றி பேச்சு இல்லை, அவன் வந்து என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவான், இறைவன் நம்பலையே. அப்படியே கடவுளை நம்பக்கூடியவர்கள், மதத்தை நம்பக்கூடியவர்கள், இறைவனை நம்பக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? தப்புன்னு அவர்கள் எதை அவங்க மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவங்க மனசாட்சி எதை தப்புன்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்கிறார்களா இல்லையா? செய்து கொண்டு அவர்கள் ஆன்மீக நிலையில் இருக்க முடிகிறதா இல்லையா? இஸ்லாத்தில் அது முடியாது. ஆன்மீக நிலையில் இருக்கிறதுங்கிறது இங்கே நடக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்காக கடைசி நேர பிரார்த்தனை, ஜனாசா தொழுகை நடத்தணும். அந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இறை தூதருங்கிற காரணத்தினால அவங்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு தனியான ஒரு வெயிட் இருக்கிற காரணத்தினால் எல்லாரும் அவங்க பிரார்த்தனைக்கு ஆசைப்படுவாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, யார் இறந்து போனாலும் அவங்கள்ட்ட சொல்லித்தான் அடக்கம் பண்ணணும். ஏன், அந்த சகோதரனுக்கு நான் பிரார்த்தனை செய்வேன், அவருக்காக யாரையா சொல்லாமல் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே அவர் அடக்கம் பண்ணீங்கன்னு போய் அங்கே நின்று இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டு அற்பத்திலும் அற்பமான ஒரு ஆளை கொண்டு அடக்கம் பண்ணிவிடுவாங்க. என்னன்னு கேட்டால், நீ சாதாரண ஒரு ஆள் தானே, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலை, அடாடா என்று சொல்லியிருக்க கூடாது, முதல்ல சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்டு அவங்க அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. என்ன விஷயம், இறந்து போன உடலை கொண்டு வருவாங்களா, கொண்டு வந்த உடனே கேட்பாங்க, இவர் வந்து யாருக்காவது கடன் பட்டிருக்கிறாரா, கடன் வாங்கியிருக்கிறாரான்னு கேட்பாங்க. இதுக்கு இந்த பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி, இறுதி நேர பிரார்த்தனை ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு முன்னாடி இவர் வந்து கடன் பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அப்போ தொழுகை நடத்திடுவாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னு வைங்க, ஆமாம் கடன் பட்டிருக்காரு, நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும், அப்படியா, இந்த கடன் கொடுக்கணும்ல, அதுக்கு உள்ள அளவுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரா, 5 லட்ச ரூபா கடன் இருக்கா, 5 லட்ச ரூபா வச்சிருக்காரா கேட்பாங்க. இல்லை, அப்போ நம்ம தொழுவிக்க முடியாது. நபிகள் நான் என்ன செய்வாங்க, அது எப்படி, நீ கடனை வச்சிருக்கிற, அதை தீக்கிறதுக்கு காசு வச்சிருந்தா அதை வச்சு கொடுத்துடலாம், கடனை வச்சு போட்டு தீக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போனீங்கன்னு சொன்னால் உனக்கு எப்படி நான் பிரார்த்தனை பண்ணுறது? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூஸ்லெஸ், பண்ணினால் நடக்காது. ஏன் நடக்காது? அது மனுஷன் சம்மந்தப்பட்டது. நீ கடன் மனுஷன்ட்டு வாங்கியிருக்கிற, இறைவா இவனை மன்னிச்சுட்டு நான் எப்படி கேட்பேன்? உன்னால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது நான் போய்கிட்டு இறைவா இவர் நிறைய கடமை ஏமாத்தி விட்டார், இவர் மன்னிச்சிருந்து நான் எப்படி கேட்கறது? அது இறை நீதிக்கு மாற்றமாச்சப்பா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளி மத்த பாரதூரமான அநியாயம் பண்ணதெல்லாம் விடுங்க, கடன் இல்லை குற்றம் இல்லைன்னு மனிதன் கருதக்கூடிய ஒரு காரியம் கடன். இந்த கடனாளியை கொண்டாந்து வச்ச உடனே என்ன செய்வாங்க, கடன் இருக்கா, காசு வைக்கலையா, நீங்களே தொழுவிச்சிக்கிறப்பா, நான் தொழுகை நடத்த மாட்டேன்ப்பா, இவருக்காக நான் போய் கடவுள்கிட்ட பேச முடியாதுப்பான்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் ஒருத்தனுக்கு பரிந்து பேசுவதாக இருந்தால் கூட எதை பார்க்குறாங்க, அவரால் மனிதருக்கு பாதிப்பு இருக்குதான்னு பார்க்குறாங்க. பாதிப்பு இருந்தால் அவருக்கு பரிந்து பேசுறது வேஸ்ட்டு. அவர் செஞ்ச நல்லறங்கள்லாம் யாருக்கோ போக போகிறது, அடுத்தவன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இவர் தலையில் வந்து வைக்க போகிறது, இவனுக்கு போய் என்னத்துக்கு போய்ட்டு பிரார்த்தனை பண்ணணும், வேஸ்ட் தானே, பயனற்றது தானே என்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தருகிறார்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும், மனிதன் வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இயல்புல பாவம் செய்கிறவனாக இருக்கிறான், பாவம் செய்கிறவனாக இருந்து கொண்டு திருந்தக்கூடியவனாகவும் இருக்கிறான், பாவத்தை உணரக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த உணரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும், அதுக்கு ஒழுங்கான ஒரு வழிகாட்டுதல் மனுஷனுக்கு காட்டணும். அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், அவனால் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், ஒட்டுமொத்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வச்சு இஸ்லாம் நமக்கு பெரிய நன்மையை தருகிறது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மத குருட்ட போய்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம், நீங்கள் அதை மன்னிங்க அப்படின்னு சொல்லுவது இருக்குது, இதுலேயும் பெரிய மனிதனுக்கு கேடு வருது. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் அதுக்கு ஒரு அடிப்படை போடுது. என்ன சொல்லுது, எந்த ஒரு மனுஷனுமே
ஒருத்தன் அடுத்தவன் சுமையை சுமக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்ன? லா தசிறு வாசிரத்துன் விசிற உஹ்ரா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய சுமையை சுமக்கவே இயலாது. இஸ்லாம் எப்படி அழுத்தமா போடுது? நான் என்னுடைய சுமையை நான் தான் சுமக்கணும், ஏன் சுமையை நீங்க சுமக்க முடியாது, பாவ சுமையை. அது மாதிரி உங்க சுமையை நான் சுமக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய சுமையை அவன் தான் சுமக்க வேண்டும். அது மாதிரி நன்மை சுமையை அவன் தான் சுமக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையை இஸ்லாம் என்ன செய்யுது? உலகத்துக்கு வழங்குகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன்னு வைங்க, இந்த சுமையை நான் சுமந்திருக்கிறேன், இந்த சுமையை நான் இறக்கி வைக்கணும் என்று சொன்னால், கொலை செய்யப்பட்டவனுடைய வாரிசுகள் என்னை மன்னிச்சா தான் உலகத்தில் தப்பிச்சுக்கிறேன். அந்த கொலை செய்யப்பட்டவன் என்னை மன்னிப்பானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேறு விதமான பாதிப்புகள் நம்மால் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, சம்மந்தப்பட்டவன் என்னை மன்னிக்கணும். அவன் மன்னிக்கிற இடத்துல இவர் யார் மன்னிக்கிறது? நான் ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னால் பாதிக்கப்பட்டவன் தானே அதை மன்னிக்கணும். அந்த சுமையை இவர் எப்படி சுமக்குவார்? ஒரு மதகுரு எப்படி சுமக்குவார்? அப்போ மதகுருகள்கிட்ட போய்கிட்டு நம்ம கேட்கறது, அவங்கள்ட்ட போய்கிட்டு என்ன செய்யறது? ஐயா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேயா, ஏதாவது வழி சொல்லுங்கய்யா. அப்படியா, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இப்படி ஒன்று பண்ணி விடு, இப்படி எந்தையாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் மன்னிச்சுங்கிறாரு. இன்னொரு மதகுரு என்ன செய்கிறாரு? அவர் வேற வேற மாதிரியான ஒரு பிராயச்சித்தம், அறிவுக்கு பொருந்தாத பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லி நீ இதை செய் அதை செய் சரியாயிரும். இந்த மாதிரியான குறுக்கு வழிகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை இடமில்லை. எந்த ஒரு பாவம் நன்மை செய்வதாக இருந்தாலும் அவரவர் பாவத்தை அவர்தான் சுமப்பார்கள் என்று சொல்கிறது. அதே மாதிரி மறுமை நாளில் நீ நீ எந்த மனிதனுக்கு அநியாயம் செய்தாலும் அந்த மனிதன் மன்னிக்காதவரை உன்னை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்கிற அளவில் இஸ்லாம் நமக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் உலகத்துக்கு நல்லதான்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னு சொன்னால், நீங்களும் வாழ்ந்து நம்மளும் வாழ்ந்து இதே மாதிரி எல்லாரும் வாழ்ந்தான்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? நம்ம மனுஷனுக்கு நம்மால் அநியாயம் பண்ணக்கூடாது. மனுஷங்கிற முறையில் மீறி உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் விளங்காம ஆத்திரத்தில் அப்படி மீறி விட்டால் என்ன செய்யணும்? அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இப்படிங்கிற மாதிரி நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாரும் வாழ்ந்தால் யாருக்காவது பாதிப்பு வருமா? நம்ம சொத்தை ஒருத்தன் எடுத்துட்டா கூட நம்ம என்னப்போம், இன்னைக்கு எடுத்துட்டான்ப்பா, நாளைக்கு மன்னிப்பு கேட்பாப்பா, திருப்பி தந்துடுவான்ப்பா, எவ்வளோ அழகா இருக்கு. பெரும்பாலும் செய்ய மாட்டான் தவறுகள், அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ண மாட்டான். அப்படியே மீறி பண்ணிட்டா கூட எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி மனிதன் இருக்கவே மாட்டான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவனை சிந்திக்க தூண்டும். திடகாத்திரமா இருக்கும்போது திமுற ஆட்டம் போடுறவன் அப்படி காய்ச்சல் அவன் படுத்துட்டான்னு சொன்னா என்னவாயிரும்? அப்படி யோசிப்பான். பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டா அப்படி யோசிப்பான். பிள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டு இருந்துச்சு சொன்னா நம்ம சரி அக்கிரமம் தான் காரணமோன்னு நினைப்பான். அப்போ அவன் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது அவனை சிந்திச்சு சரியான வழி கொண்டு வராமல் என்ன செய்யறோம்? அவனே திருந்தி உணர்ந்து வர்றவனுக்கு வழிகாட்டப்படுது. எப்படி? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லப்பா, நிம்பாடு உண்டியில் போட்டு போயிட்டு இருப்பான், அந்த மதகுருட்ட போய் மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பான். இப்படின்னு சொன்னால் நோயை தீர்ந்தோன்னு மறுபடியும் பழையபடி அங்கே போயிடுவானா இல்லையா? அப்போ நல்ல இஸ்லாம் வழங்கிய நன்மை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரி இன்னும் அநேக